நம்ம இப்போ 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். இயல் 1 இயல் 2க்குரிய வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இயல் 3க்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்கொள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்கொள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியல் வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் நெல்லை சு. முத்து. ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியல் வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து எங்கு பணியாற்றினார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நெல்லை சு. முத்து எங்கு பணியாற்றினார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை. இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை. ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. ஔடதமாம் என்ற சொல்லின் பொருள் மருந்து. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து. உடல் நோய்க்கு தேவை ஔடதம். உடல் நோய்க்கு தேவை ஔடதம். கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். அவன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான். அவன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். ஆழ்கடல் என்பதனை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். இயலாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இயலாது இயங்கும். இயலாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இயலாது இலங்கும். தம்மை ஒத்தை அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செறுவருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செறுவருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு லில்லியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் நூல் மிகவும் பிடிக்கும். அப்துல் கலாம் அவர்களுக்கு லில்லியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூல் மிகவும் பிடிக்கும். அப்துல் கலாம் கார்பன் இலையை கொண்டு எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கைக்கால்களை உருவாக்கினார்? 300 கிராம். அப்துல் கலாம் கார்பன் இலைகளை கொண்டு
எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை உருவாக்கினார்? 300 கிராம். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும் என்று கூறியவர் அறிவுமதி. அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும் என்று கூறியவர் அறிவுமதி. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்ற மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டவர் டீப் ப்ளூ. சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்ற மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டவர் டீப் ப்ளூ. காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக். காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். மொழி என்பதன் பொருள் சொல். மொழி என்பதன் பொருள் சொல். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. நின்றிருந்த என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. நின்றிருந்த என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. காரல் கபக் என்பவர் நாடக ஆசிரியர். காரல் கபக் என்பவர் நாடக ஆசிரியர். ரோபோ என்ற சொல்லின் பொருளுக்கு எதிர்ச்சொல் சுதந்திரம். ரோபோ என்ற சொல்லின் பொருளுக்கு எதிர்ச்சொல் சுதந்திரம். 1920 காரல் கபக் ஒரு நாடகம் எழுதினார். அதில் ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். 1920 காரல் கபக் ஒரு நாடகம் எழுதினார். அதில் ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். உடல் நோய்க்கு தேவை ஔடதம். உடல் நோய்க்கு தேவை ஔடதம். நோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் துன்பம். நோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் துன்பம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. இயலாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இயலாதியங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். சோபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். சோபியாவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. உலகிலேயே முதலாக சோபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. உலகிலேயே முதலாக சோபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவிற்கு வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவிற்கு வழங்கியுள்ளது
ஐக்கிய நாடுகள் சபை. எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோவ் மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார்? 1997 மே மாதம். எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோவ் மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார்? 1997 மே மாதம். ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். முதலாக எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. முதலாக எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நுண்ணறிவு என்பதற்கு இணையான கலைச்சொல் இன்டெலிஜென்ட். நுண்ணறிவு என்பதற்கு இணையான கலைச்சொல் இன்டெலிஜென்ட். டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM. டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM. சர் CV ராமனுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? சர் CV ராமனுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் CV ராமன். 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் CV ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் CV ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் CV ராமன். தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 28. மெய் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. மெய் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்களில் ஞ எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களில் ஞ என எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அளபடை எழுத்துக்களில் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றது முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றது முதல் எழுத்துக்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அஃதிணை உயர்வு அல்லாத திணை. அஃதிணை உயர்வு அல்லாத திணை. இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பொறுத்துக. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயற்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத்தமிழ். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் ஸ்டேட்லைட். செயற்கைக்கோள் ஸ்டேட்லைட்.
மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். அணுகி விலகு. அணுகி விலகு. ஐயம் தெளிவு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை.